ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு செலோஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க நாங்கள் ஸ்வீட்டான ஒரு ரெசிபி ஒன்று செய்வோம். இது வந்து பாசிப்பயிறு கிச்டி. இது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் சுகர் ஒரு கப் போட்டு நாங்கள் கேரமலைஸ் பண்ணுவோம். இது வந்து கிச்டிக்கு கலர் வரதுக்காக செய்கிறது. ஸோ ஒரு கப் ப்ரௌன் சுகர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிவிடும். ஸோ இதை வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பேனில் இதை ஹீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க் கலர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நாங்கள் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி வார்ம் வாட்டர். இது பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஊற்றக்கிட்ட கொஞ்சம் தெரிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இதை செய்யுங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வைங்க. அது அப்படியே மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு சைடுக்கு வைங்க. இது கலருக்கு யூஸ் பண்ணுறது. இதுக்கு நான் ஒரு கப் பாசிப்பயிறு. ஸோ இது வந்து நான் 2 hours இதை வந்து நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை செய்யும் போது 2 hourக்கு அதை ஊற வச்சுருங்க. பச்சரிசி ஒரு கப், ரெண்டுமே சம அளவில் எடுக்கணும், ரெண்டும் ஒரே அளவு. ஸோ இதுக்கு கருவேப்பட்டை ஒரு துண்டு போடுங்க. ஸோ ஏலக்காய் இருந்து அதை யூஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுகர் வந்து 1.5 cup சுகர். நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்வீட் தன்மை வந்து கொஞ்சம் நல்லா கூட வைக்கணும். ஸோ அது சொல்லிட்டு நான் சுகர் வந்து 1.5 cup யூஸ் பண்ணிக்கிறேன். இனிப்பாக இருந்தால் தான் இது நல்லா வைக்கும். கருப்பட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்துன்னு சொன்னால் கருப்பட்டி ஒரு துண்டு யூஸ் பண்ணுங்கள். அதுவும் கருப்பட்டி மட்டும் போட்டு செஞ்சாலும் இது நல்லா வைக்கும். ஸோ சுகரும் கருப்பட்டியும் போட்டு தான் நான் இப்போ செய்கிறேன். இது வந்து ஒரு 20 minutesக்கு லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நீங்கள் குக் பண்ணுங்கள். நான் இது ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி போட்டிக்கிறேன். நீங்கள் சும்மாவும் வைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு கப்புக்கு மாதிரி திக் கோகோனட் மில்க், நல்லா திக்காக வைக்கணும். ஸோ கோகோனட் மில்க் வந்து திக்காக இருந்தால் தான் கிச்டி நல்லா வைக்கும். ஸோ ஒரு கப்புக்கு மாதிரி திக்கான கோகோனட் மில்க்கை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் சால்ட் வந்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கோகோனட் மில்க்கை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ஒரு 2 minutes மாதிரி திருப்பி குக் பண்ணிவிடுங்க. அந்த பால் ஊற்றிக்கிறதுனால அது கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கேரமலைஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சுகர் கேரமல் சிரப் வந்து இப்போ இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணாட்டியும் அது கலராக தான் ஈக்கும். ஏன்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிடுன்னு சொன்னால் கலர் ஆயிக்கும். ஸோ நான் இன்னும் கலர் ஆயிக்கணுன்றதுக்காக தான் நான் கேரமல் சிரப் ஊற்றினேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 minutes கொஞ்சம் அதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் கிச்டி ரெடி. இதை நீங்கள் ஒரு பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுடுங்க. இதுக்கு வந்துன்னா ரைசின்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இது ட்ரை நட்ஸ், ரைசின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் மேலால் தூவிடுங்க. அப்படியே இதை வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சுடுங்க. இது வந்து சூடாக திண்டா இது வந்து நல்லா வைக்காது. ஸோ நல்லா ஆறணும். ஸோ ஆறுனதுக்கு அப்புறம் ரீஃப்ரிஜிரேட்டரில் நீங்கள் ஒரு 50 minutes வச்சு எடுத்தேன்னு சொன்னாலும் நல்லா வைக்கும். இது கூலாக தின்னா நல்லா வைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் கிச்டி. ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.